ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த நெட் கிளாத் வச்சு தான் ஒரு ஃபுல் கவுன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கிளாத் வந்து 5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் ஆக்சுவலாக 1 மீட்டர் வந்து மேல் டாப்புக்கும் ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். பேலன்ஸ் 4 மீட்டர் வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெட்டை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி 8 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணால் அது வந்து கரெக்டாக வராது, ஷேப் எனக்கு மாறுது இந்த நெட்டில். ஸோ அதனால் நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி லென்த்தை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ லென்த், என்னோட டோட்டல் லென்த் வந்து 53 கஸ்டமருக்கு. ஸோ மேலே இருக்கிற டாப் வந்து 14, பேலன்ஸ் கீழே இருக்கிறத வந்து கீழே வந்து எனக்கு மடிச்சிருக்க வேண்டியதில்லை, அதிலே இருக்குது. மேலே ஹிப்புக்கு மட்டும் ஒரு 0.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நான் கீழே வந்து 39 வரணும் இல்லைங்களா. ஆனால் நான் கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில் மாதிரி ஒரு நெட் ப்ளைன் நெட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அது வந்து ஒரு 2 இன்ச். ஸோ இதனால் நான் 37.5 37 ரெடி லென்த் 0.5 வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, களி கட் பண்ணுறதுக்கு வெயிஸ்ட் சைஸ் வந்து உங்களோட 32. ஸோ 32வை 16ஆக டிவைட் பண்ணால் 2 இன்ச் வரும் ஒரு களிக்கும். 2 இன்ச் களியை வந்து இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச்சிட்டு 3 இன்ச் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இது வந்து லைனிங் பீஸ் வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். லைனிங் வந்து நான் காட்டன் எடுக்கல, ரயான் எடுத்திருக்கேன். ஸோ நெட்டுக்கு கொஞ்சம் ரயான் எடுத்தோம்னா லைஃப் நல்லா வரும். இது வந்து உள்ளே வைக்கிற லேயர், இது வந்து ரயான் லேயர் வந்து நான் உள்ளே வச்சு அதுக்கு மேலே சாட்டின், அதுக்கு மேலே வந்து நம்ம நெட் கிளாத் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஹிப்பாட்டிங்க மேம் 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு இங்கேருந்து நான் அப்படியே க்ராஸாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிடுவேன். அது வந்து ஃப்ளேர் அவ்வளோக்கா வரதில்லை. ஸோ நான் இந்த டைம் வந்து நம்ம பெட்டிக்கோட்டில் தைப்போம் இல்லைங்களா, இன்ஸ்கர்ட். ஸோ அந்த மாடல் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லைங்களா, ஃபோல்டட் சைடு வந்து இப்போ வந்து நம்மளோட இதை வந்து நம்ம மேலே அந்த வர ஹிப்பு பார்ட் வந்து எனக்கு 40 வருது. ஸோ 40 எப்படி பிரிக்கணும்னா எப்போவுமே இந்த கீழே ஓப்பன் சைடு இருக்குது இல்லைங்களா, கீழே அந்த இடம் வந்து 5 மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து காமனாக எல்லா சைஸுமே 5 வச்சுக்கோங்க. இப்போ 5ங்கும் போது 5 × 4 20. ஓகே, அப்போ இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும், 20 வேணும். அப்போ இங்கேயும் நம்ம 5 வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா மேஜிக் வேணால் நான் ஒரு 0.5 வச்சுக்கிறேன். 5.5 வந்து இங்கே ஃபோல்டர்ஸ் வச்சுக்கிறேன். இதே மெத்தடில் உங்களுக்கு 44 வந்தாலும் 48 வந்தாலும் அங்கே 5 வச்சுக்கோங்க, இங்கே 6.5 அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு இந்த பாயிண்ட்டையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி நான் டேப் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணி இதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து 6 லேயர் வரும். இது ஃபோல்டட் சைட். ஸோ நம்மளுக்கு வந்து இது 2 லேயர் தான் வரும். அந்த சைட் 3 வரும், 4 வரும். அப்போ ரெண்டையும் நம்ம நடுவில் போட்டு ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ளேர் உங்களுக்கு கிடைக்கும். டாப் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே போட்டால் எனக்கு வீடியோ ரொம்ப பெருசாக வருது. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா 7.5 வந்து ஷோல்டர், இங்கேருந்து எப்பவும் போல் 1 இன்ச்சுக்கு வந்து பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து எப்போ போல் மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, இது வந்து பேக், இது வந்து ஃப்ரண்ட். எப்போவுமே காலருக்கு அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் ஷேப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெடிமேட் எடுத்திங்கனாலும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மேலே எடுத்துகிட்டு மேலே இருந்து 1 இன்ச் ஸ்லோப்பிங்க கொண்டு வந்துடுங்க. அதேமாரி ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் இறக்கி ஸ்லோப் கொண்டு வந்துடுங்க. இங்கே நான் வரைஞ்சிருக்கேன், தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஓகே, 1 இன்ச் ஸ்லோப் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இங்கே ஃப்ரண்ட்டு வந்து எப்பவும் போல் 3 இன்ச் வித், அதாவது 36 இன்ச் சைஸ் 36 36/12 போட்டோம்னா இங்கே 3 இன்ச் தான் வித். ஓகே, இங்கே வந்து ஹைட் வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகே, இங்கேருந்து அந்த ஸ்லோப் எடுத்ததுலேருந்து ஆம்கோல் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 7 வச்சுருக்கேன். ஸ்லோப் எடுத்ததுலேருந்து 7. அப்போது ஸ்லோப் எடுக்கிறதுக்கு முன்னாடி 8 வச்சுக்கணும். ஓகே, 8 வச்சு எப்பவும் போல் பேக் ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் உள்ளே வந்து 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். வேறு வீடியோவில் நீங்கள் பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அது போடலை. இப்போ இது வந்து இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் குடச்சி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நான் பின்னாடி வந்து ரவுண்டு. ஓகே, இது வந்து ட்ரான்சி நெக்னு அடிக்கி நான் இதிலே வச்சு அடிக்க போகிறதில்ல. இது ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் இதில் வந்து வரைஞ்சி எடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து பேப்பரில் கூட வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கிளாத் எங்கிட்ட இருந்துச்சு, ஸோ நான் கிளாத்தில் வரைஞ்சி எடுத்துட்டேன். இது வேணால் நான் எனக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி. ஓகே, பேக் வந்து சும்மா ஸ்ட்ரைட்டாக நம்ம எவ்வளோ பின்னாடி ஒரு 7 இன்ச்சு ஹைட்டை வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கீழே நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, இந்த ஷேப்புக்கு வந்து சாட்டின் கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு சாட்டின் கிளாத் நம்ம இதுதான் நெக்கு. ஓகே, இந்த நெக்கை வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் இருக்குது இல்லைங்களா, கிராஸ் பீஸ் கொண்டுச்சு நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு இதே ஷேப்புக்கு இப்படியே 1/2 இன்ச்சுக்கு
ஸ்டிச் பண்ணி அட்காட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. மேலே நெக் இப்படியே ஃபினிஷ் பண்ணுவோம், அதே மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். இதை நான் எப்படி கட் பண்ணேன்னா, நீங்கள் பேப்பரில் அந்த சுற்றி இருக்கிறத கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேப்பரில் வைக்கல, பீஸ் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம நெட்டுக்கு அவுட் சைட் கொடுக்குறக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இது நான் எப்படி கட் பண்ணேன்னா, ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 5 inch ஆர் 5.5 inch நம்ம எவ்வளோ நெக்கு இறக்க முடியுமோ அங்கேருந்து இப்படி லைட்டாக இப்படி கர்வ் பண்ணுற மாதிரி கர்வ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ உங்கள் நெக்கு இறக்க மேலே வேணும். இது கொஞ்சம் ரொம்ப இறக்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் வல்கராக தெரியும். ஸோ வந்து அளவான ஹைட்டுக்கு இறக்கிக்கிங்க. ஓகே, ஹைட் வந்து 3 inch கட் பண்ணி எடுத்துருக்கும். இப்போ இது வந்து நம்ம க்ராஸ் பீஸ் அடித்து ஃப்ரண்ட்டு பேக் இதே மாதிரி தான். ஃப்ரண்ட் எப்படி இந்த 5 inch வச்சோமோ, நான் வந்து நெக்கில் இது வந்து 3 inch வரைஞ்சிட்டு இது கட் பண்ணோம். அது வந்து பேக் வந்து க்ளோஸில் தான் வரும். ஸோ க்ளோஸில் இருந்து ஒரு 7 inch நான் 7 to 7.5 inch இப்படி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இது இப்படி கர்வ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஜஸ்ட் இதுதான் பேக் பீஸ்னு வச்சிங்கன்னா, இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் அடித்து திருப்பிடலாம். இப்போ வந்து நான் அந்த க்ராஸ் பீஸ் அடித்து இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம வரைஞ்சி வச்சோம் இல்லைங்களா, இதில் நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இது எப்படி ஷேப்பில் அவங்க கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட் வந்து காலர் வச்சு இந்த நேர் கொஞ்சம் விரிஞ்சு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஓப்பன் வர மாதிரி, அதாவது நம்ம மெயின் பீஸ் சாட்டன் கிளாத் வைக்கிறோம்ல, அது கொஞ்சம் விசிபிளாக தெரியுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வி மாதிரி வந்து இந்த இப்படி வரும். ஓகே, இதுக்கு வந்து நான் இங்கேருந்து அதை நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, நெக் வரைஞ்சது வந்து இங்கே 1.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். இது நான் ரொம்ப அகலமாக வேணும்னா நான் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். 1.5 inch கரெக்டாக இருக்கும். ஓகே, 1.5 inch மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து ஹைட்டு, அதாவது நமக்கு நெக்கு ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். நான் 3.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 7.5 வரும். 7 இங்கே சைடு இங்கே கொஞ்சம் நடிக்க கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 3.5 inch. ஓகே, 3 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த 3.5 inch எங்கே வருதோ அங்கே 1 inchக்கு கம்மியாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ஷேப். இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இதுதான் ஷேப். நம்ம இப்போ வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இது இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து ஓப்பன், அதாவது ஃப்ரண்ட்டு வந்து டபுள் சைடு பார்டர் வர மாதிரி வரும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படி வி மாதிரி ஷேப் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் இந்த கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்தால் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட்டை வந்து இப்படி தான், அதாவது இங்கே வந்து நம்ம க்ராஸ் பீஸ் குடிச்சு அடுத்து திருப்பிடுவோம். இதை வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் தான். இது என்னென்னா இதை நான் அப்படியே வச்சு நெட்டில் கட் பண்ண போகிறேன். இல்லாட்டி இந்த ஷேப்பெலாம் வரைஞ்சி நெட்டில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் வந்து பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம இங்கே எவ்வளோ விட்டால் 1 1 2, அப்போ நம்ம மெயின் பீஸில் வைக்கும் போது 2 inch இருக்கிற மாதிரி கேப். ஓகே, நடுவில் இங்கே 3 inch 1.5 inch விட்டோம் இல்லைங்களா, 3. ஓகே, இப்படி நம்ம வந்து அந்த சாட்டின் கிளாத் இருக்குல்லைங்க, அதில் அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கிராஸ் பீஸ் கொடுத்து நெட்டை வந்து இதே ஷேப்புக்கு நான் நெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஷேப் இந்த நேர் வந்து கிராஸ் பீஸ் குடிச்சு அடித்து இந்த நெக் அடிப்போம்ல, அதே மாதிரி இதை வந்து அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இந்த கர்வுக்கு வந்து நமக்கு காலர் வரும். ஓகே, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சாட்டின் கிளாத் மேலே நம்ம அந்த க்ரீன் கலர் லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஷேப்புக்கு கட் பண்ணி இங்கே வந்து நான் நெட் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் விசிபிளாக வேறு எதுவும் தெரியாது, வேறு ஏதாவது கிளாத் வச்சுனா தெரியும். இப்போ நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆம்கோலுக்கு சைஸை கரெக்டாக வச்சு அந்த மேலேயே வச்சு ஜஸ்ட்டு இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும், நடுவில் கேப். ஓகே, இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம பார்டர் வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி கீழே நமக்கு ஓப்பன் வரும். ஓகே, இந்த மாதிரி மாடல் தான் கேட்டிருக்காங்க. காலர் வந்து இந்த நேர் வரும், இங்கே மட்டும் காலர் வரும். இப்படி இங்கே விரிஞ்சு இப்படி குறுக்கி வர மாதிரி. ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, இந்த நெக்கு இது மேலேயே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்கே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆம்கோல் சைடு சுற்றி இங்கேயே அப்புறம் இங்கேயே இப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா தூக்கிட்டு இருக்காது. இப்படி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல் கவுனுக்கு இதுதான்.
இது வந்து நான் காட்டனில் இது வந்து ரேயான் கிளாத்தில் நான் இன்ஸ்கர்ட் மாடல் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது நடுவில் இருக்கிறது ஒரு பார்ட், இந்த சைடு ஒரு பார்ட், இந்த சைடு பார்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து கேன் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கேன் எப்படி அட்டாச் பண்ணணும்னா, நார்மல் ஃப்ளீட்ஸ் வைக்காமல் பாக்ஸ் ஃப்ளீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாத்லேயே நல்லா புஷ்ஷு நிற்கும். பார்த்தீங்களா, இது நல்லா தெரியுது. எப்படினாலும் இந்த நேரில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு நிற்குது. இதுக்கு காரணம் நான் பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த கேன் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுட்டு நார்மல் ப்ளீட்ஸ் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹைட் வந்து நான் 15 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப மேலேருந்து புஷ்ஷுன்னு வேணும்னா கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். இது அளவுக்கு வந்தாலே போதும். நம்ம பெரியவங்களுக்கு தைக்கிறோம் இல்லையா, அதனால் நான் கீழேயே கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன்னா 3 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். கீழே வந்து நம்ம சாண்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே பிளைன் நெட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளைன் நெட்டு இதுக்கு மேலே வரும். அப்போ வந்து அந்த பிளைன் நெட்டை வந்து இந்த கலர் கீழே விசிபிளாக தெரியுங்கிறதுக்காக எவ்வளோ அட்டாச் பண்ணுவோமோ அதை வந்து நான் கீழே விட்டுட்டேன். ஓகே, இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சாட்டன் கிளாத் வந்து நம்ம எப்போது அந்த அனார்கலி மாதிரி போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிளாத் பத்தல, ஸோ சைடில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட ஹைட் வந்து 38 வச்சுருக்கேன். கீழே 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பிளைன் நெட் வந்து ஃப்ளீட்ஸ் மார்க் கொடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து 2 பார்ட்டை நான் கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஷேப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்குள்ளே நான் இந்த மாதிரி லேஸ் வச்சுருக்கேன். இது வந்து லேயர் மாடல், அதாவது கோட் மாடல் வரும். இந்த லேஸே நம்ம கீழேயும் ஓப்பன் மாதிரி கொடுக்க போகிறோம். நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து நெட்டில் தான் கேட்டிருக்காங்க, ப்ளைன் நெட் லைனிங் கொடுக்காம. ஸோ நம்ம அந்த பார்டர் வந்து கீழே வர மாதிரி நெட்டை வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கும். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம மேலே வந்து காலர் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அர்காட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கையில் எடுத்து அளந்தோம்னா அது வந்து கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தி ஆகிடும். 0.5 டிஃப்ரென்ஸ் வரும். இங்கேருந்து இப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 7 வருது, 7 வருது மொத்தமாக. இப்போ நம்ம வந்து காலர் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீளமாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம காலர் எவ்வளோ கட் பண்ணமோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச் ஹைட்டு ஜாஸ்தி, 1 இன்ச் ஹைட்டு ஜாஸ்தி ஒரு எடுத்துக்கோங்க. ஹைட்டு வந்து 4 இன்ச். நீளம் வந்து காலர் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். நான் 10 எடுத்திருக்கேன், நீங்கள் 9 எடுத்தீங்கன்னா கூட போதும். 7 + 2 9. ஹைட் வந்து 4 வச்சுக்கோங்க. ஃபோல்டட் சைடு வந்து நம்மளோட காலர் எவ்வளோ வந்துச்சு, 7 வந்துச்சு. அப்போ இங்கே வந்து நம்ம 6 மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 6 மார்க் பண்ணிவிட்டு 6லேருந்து ஹைட் எவ்வளோ வேணும், நம்ம 4 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நெக்கு அகலம் எவ்வளோ வச்சோ 3, அந்த 3 இன்ச்சு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த ஃபோல்டட் சைடு வந்து நம்ம நெக்கு எவ்வளோ அகலம் வைக்கிறோமோ அது மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஓகே, இப்போ நான் மெஷர் பண்ணுங்கள். 7 இங்கே வருது. ஓகே, இங்கே வருது. அங்கேருந்து இது ஃப்ளாட் கலர்னு அடிக்க 3/4 இன்ச் போதும். ஓகே, இப்போ இங்கே இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 7 எங்கே வருதோ அங்கே இப்படி பண்ணுவோம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுக்குறக்கு இங்கேருந்து லைட்டாக அப்படி ஓகே இப்படி இருக்கும். இந்த அப்படி வளைப்போம் இல்லைங்களா கழுத்துக்கலாம், அப்படியே ஓகே இப்படி வளைச்சி எடுத்துருங்க. ஓகே, இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம காலர் கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, கட் பண்ணி எடுத்துகிட்டு காலருக்கான கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணணும். நெட்டு மட்டும் அட்டாச் பண்ணால் அந்த காலர் வந்து லேசாக தெரியும். ஸோ நெட்டு மேலே ஒரு கிளாத்தை வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நெட்டு வந்து லேஸாக இருக்கு இல்லையா, அதனால் அது மாதிரி லைனிங் வந்து அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ராங் சைடில் வந்து நான் காலர் அட்டாச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா இது வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கும். நான் வந்து அயன் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
இது மேலே ஒரு பெரிய ஸ்டிச் போட்டு எடுத்துடுவேன். எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் வந்து ஸ்டிச்சஸ் வேணால் பிரிச்சுக்கலாம். இது வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா, இது இருக்கு இல்லைங்களா, இது மேலே ஒரு பெரிய தையல் நடுவில் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி கம் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம். நான் வந்து அது மாதிரி ஸ்டிச்சாக பண்ண போகிறேன். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு பிளேஸில் வச்சு நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த காலர் ஸ்டிச் பண்ணிங்களா, அந்த நல்ல பக்கத்து மேலே நான் கீழே ஒரு ப்ளைன் கிளாத் எடுத்துக்கோங்க. அது கிளாத் பத்தில் ஸோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, அந்த ஷேப்புக்கே காலை இப்படி வரைஞ்சோம் இல்லைங்களா, அதில் மேலே இருக்கிறத மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த விட்டுட்டு மற்ற 3 சைடும் இந்த இப்படி வளைச்சி கொண்டு வந்து இது மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் கிளாத் எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த எண்டுலேயே இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த கர்வுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுமோ அங்கே 1/4 இன்ச் விட்டு இடம் விட்டு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருங்க. எப்போவுமே இங்கே வந்து ஸ்டிச்சிங் நீங்கள் வந்து 1/4 இன்ச் இங்கே ஸ்டிச்சிங் கூட்டிங்கன்னா 1/4 இன்ச் விட்ருங்க. நான் வந்து 1/2 இன்ச் விடுவேன். ஸோ இங்கே வந்து மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து காலர் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் இந்த ஷேப் இப்படியே கொண்டு போய் இங்கே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எங்கே முடியுதோ அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நான் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கிறேன் டாட்டாக அந்த நேரம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த ஷேப்புக்கு இந்த 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த உள்ளே நம்ம இது பண்ண ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேரம் உள்ளே அப்படி 1/4 இன்ச் விட்டு இப்படி கட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அது அப்படியே திருப்பிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபோல்ட் பண்ணி திருப்பிட்டு அயன் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நான் வந்து அயன் பண்ணல, குண்டூசி குத்தி அந்த ஸ்டிஃப்னஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே மெயின் பீஸ் அந்த இருக்கு இல்லைங்களா, அதில் ராங் சைட் திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம். கலர் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நல்ல பக்கமாக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து திருப்பிடலாம். வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதா, கரெக்டாக இருக்கா, ஷேப் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்கள். ஓகே, இப்படி வச்சு இப்படி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருங்க கரெக்டாக வருதான்னு. சரிங்களா, எனக்கு கரெக்டாக இதோட முடியுது. ஓகே, அப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வைக்க ஆரம்பிச்சிடுவேன். மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக இருக்கிறனாடிக்கு நான் இப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, ராங் சைடு வந்து இந்த மேலே விட்டுருக்க கிளாத்தை வந்து இப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பி ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, நான் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து 8 பேனல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் சென்டராக ஃபோல்ட் பண்ணி இந்த சைட் 4 பேனல்ஸ் இந்த சைட் 4 பேனல்ஸ் இருக்கிற மாதிரி நான் சென்டராக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்குது, அதாவது இது ரெண்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்படி இருந்தால் நமக்கு நடுவில் வி ஷேப் வராது. அப்போ என்ன பண்ணணும்னா, மேலே வந்து வி மாதிரியே வருது, அந்த ஷேப் வருது பார்த்தீங்களா, கீழே வரும்போது ஜாயின் ஆயிடுது. அப்போ அந்த வி மாதிரி வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இங்கே இங்கே ஜாயின் ஆகிடுச்சா, அதே மாதிரி இங்கே கீழேயும் நம்ம அதே மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஓகே, வி மாதிரி வர வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கீழே மேலே எல்லா பக்கம் இந்த இப்படி நல்லா ஓப்பனாக இப்படி வி மாதிரி கிடைக்கும். கீழே எப்படி அட்டாச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து பண்ண போகிறோம். மேலே வந்து 2.25 இன்ச்சுக்கு வரும். நான் கொஞ்சம் பெருசாக இது வச்சுட்டேன். மேலே வந்து அப்படியே நம்ம மேலே வந்து டாப் வந்து எவ்வளோ கேப் விட்டோமோ அதே அளவு தான் கீழே கேப் விட்டு இந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு நம்ம லேஸ் வைக்க போகிறோம். இது இந்த நெட் கிளாத்துன்னு அடிக்கி நான் அப்படியே மேலே லேஸ் வச்சுருவேன். ஏன்னா கிளாத் வந்து நெட்டு பிரிஞ்சு வராது. பட் நீங்கள் வேறு ஏதாவது கிளாத்தாக இருந்தால் ஒரு 1.25 இன்ச்சுக்கு கிளாத்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஷேப்லேயே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடித்து உள்ளே திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம லேஸ் வைக்கணும். இதுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இப்படியே மேலே லேஸ் வைக்க போகிறேன். லேஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எனக்கு அட்டாச் பண்ணுறதுக்காக டைம் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். எப்பவும் போல் நீங்கள் சென்டர் அந்த ஹிப்பு கட்ட அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதேமாரி ஃப்ரண்ட் அந்த ரயான் கிளாத் எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். கீழே அந்த ரயான் கிளாத் அந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, சாட்டின் கிளாத்துக்கு கீழே அதுவுமே நான் பாக்ஸ் ப்ளீட் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புஷ்ஷுன்னு நிற்கும். இது வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நல்லா வெயிட்டாக வந்திருக்கு. உள்ள கேன் வச்சு நான் அடுக்கி
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.